ஹலோ ட்ரேடர், நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி ஒரு 1870 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். எதில் அப்படின்னா ஹீரோ மோட்டரில் தாங்க பண்ணியிருக்கோம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்ல ஒரு கீழே டவுனில் போய்கிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1% கிட்ட கீழே போச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பையிங் ப்ரெஷர் வந்து மேலே போயிருக்கு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜியோடையுமே நான் நிஃப்டியில் எடுக்கல. இந்த லோ வந்து பிரேக் ஆகியுமே நமக்கு வந்து கீழே வந்து ஒரு 50 பாயிண்ட் கிட்டேயாச்சும் போயிருக்கு. இருங்க வெயிட் பார்க்குறேன். ஒரு 70 பாயிண்ட் போயிருக்கு, 60 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு. பட் நான் எடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி வந்து அங்கே சப்போர்ட் இருக்கனால பாருங்கள் நல்லா பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து என்னென்னா இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் வரும். நான் அப்போது தான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஸ்டாக்கை வந்து ஹீரோ ஸ்டாக்கை வந்து பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நேற்று வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஆர்டிபியில் தான் முடிஞ்சிருக்கு. ப்ளஸ் வந்து S1 லெவல்கிட்ட வந்து ப்ரைஸ் இருக்குது. கரெக்டாக இந்த கேண்டில் பார்த்தீங்களா, இந்த நான் 5வது கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். 4221 கிட்ட வந்து என்ட்ரி எடுத்தது. 25 ரூபா வந்து டார்கெட் வச்சுருந்தோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா, 1:1.6 கிட்ட வச்சுருந்தோம். எவ்வளோ குவான்டிட்டினா ஒரு 75 குவான்டிட்டி வச்சுருந்தோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 11 மணிக்கு வந்து நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 1875 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். இது என்ன ஸ்ட்ராட்டஜினா நம்ம ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி, ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தான். S1 ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. நிஃப்டிலையுமே இன்றைக்கி வந்து ஆர்டிபியில் வந்து நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. பட் எடுக்கல, ஏன்னா அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்கனால. அதே மாதிரி பாருங்கள், ஃபேக் பிரேக் அவுட் இந்த இடத்துல கொடுத்துட்டு அப்படியே மேலே போயிடுச்சு பாருங்கள். அதனால தான் நான் வந்து எடுக்கலை. அதோடய சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்னிங்கே வந்து எல்லாம் செல் ஆகிடுச்சு. இதுவே மேலேருந்து லைட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எடுத்துருக்கலாம். பட் மார்னிங்கே ஒரு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேயே வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. எனக்குள்ள ஒரு ரிவர்ஸில் வரும் பார்த்து நம்ம ஹீரோ மோட்டரில் ஒரு என்ட்ரி எடுத்து அதுக்கு வரும் மேலே போச்சு. பட் நம்ம அவ்வளோ தேவையில்லை. நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணோன்னா CBR தான் நம்ம டார்கெட்டு. அந்த இடத்துல நம்ம வந்து புக்கும் பண்ணியாச்சு. அதே மட்டும் பேங்க் நிஃப்டி எப்படி போகும் பண்ணிங்கன்னா சேம் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டியும் S1 லெவல் கீழே பிரேக் ஆகிட்டு S2 வரையும் இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்து பையிங் ப்ரெஷர் வந்து மேலே போயிடுச்சு. சேம் அதுவே மட்டும் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த சப்போர்ட் வரையுமே பேங்க் நிஃப்டி வரல. நிஃப்டி வந்த மாதிரி பேங்க் நிஃப்டி வரல. அதுக்கு முன்னாடியே வந்து பையிங் ப்ரெஷரில் லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் மேலே போயிடுச்சு. நிஃப்டி மாதிரியே லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் மேலே போயிடுச்சு. நமக்கு இதுக்கு ப்ரோக்கரேஜ் ஒரு 200 போனாலும் நம்ம ஒரு 1200 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணோம்னா ரெகுலராக நம்ம வீடியோ பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.